மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதித் துறை பெரிதாக பாதிக்கப்பட்டு உள்ளது. கடந்த ஒரு வார காலத்துக்கும் மேலாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக வர்த்தகத்துறை பெரிதாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இலங்கை ஈரான் நாட்டுக்கு தேயிலை ஏற்றுமதி செய்வதன் ஊடாக வாராந்தம் 10 தொடக்கம் 15 மில்லியன் டாலர் வருமானமாக ஈட்டி வருகிறது. இந்த வருமானம் மத்திய கிழக்கு போர் காரணமாக தடைப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தேயிலை ஏற்றுமதி ஊடாக 750 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக பெற்றுள்ளது என்பதுடன் மொத்த தேயிலை ஏற்றுமதியில் 52% அதிகமாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கை தேயிலைக்கான கேள்வி அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படும் போர் காரணமாக அங்கு வர்த்தகம் செய்ய முடியாத நிலை இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது. தேயிலை ஏற்றுமதி பாதிப்பு காரணமாக தேயிலை கொள்முதல் விலை குறைந்துள்ளது. வியாபார கொடுக்கல் வாங்கல் Amid ongoing sanctions, Iran needs to embark on the future and ensure sustainable global commerce. வளர்ச்சியை பதிவு செய்ய சில எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முதலாவது, மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றும் ஏற்றுமதி செய்யாது புதிய நாடுகளை கண்டறிய வேண்டும். அரசாங்கத்துடன் இணைந்து புதிய ஏற்றுமதி திட்டங்களை நடைமுறைப்படுத்தல்.